தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க் 3:5 வாசிங்க பார்க்கலாம். அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். உன் கையை நீட்டு என்று சொன்னால், லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்துல லூக்கா 6:6 என்ன சொல்றாருன்னா, இந்த மனிதனுக்கு வலது கை சூம்பி இருக்கிறதாக குறிப்பாக சொல்றாரு பாருங்க. ஆக மார்க்கவும் மத்தேயுவும் சூம்பின கையுடைய மனுஷன் சொல்லுகிறார்கள். ஆனால் லூக்கா மட்டும்தான் வலது கை சூம்பி இருக்கிறதாக சொல்லுகிறார். ஏன்னா அவர் ஒரு வைத்தியர் பாருங்க, விவரமா சொல்றார், ஒரு பாரம்பரிய விதமாக சொல்லுகிறது. இந்த மனிதன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவன் கல் உடைக்கும் தொழிலாளியாக இருந்திருக்கிறான். இடையில ஏற்பட்ட ஒரு வியாதியினாலே இவனுடைய வலது கை சூம்பி போயிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல் இந்த மனிதன் இயேசுவை தேடி வந்தான். என்று கேட்டால், இயேசுவே, நான் பிச்சை எடுக்க விரும்பவில்லை, எனக்கு என் வாழ்வாதாரம் அற்று போய்விட்டது, நீர் எனக்கு உதவி செய்தால் நான் வாழ முடியும் என்று சொல்லி அவன் இயேசுவை தேடி வந்ததாக சொல்லுகிறார் பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வலது கை சூம்பி இருக்கிறது என்று சொன்னால் ஒருவேளை வாழ்வாதாரமே அற்று போனவர்களை குறிக்கிறது. கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்வாதாரம் அற்று போயிருக்கலாம். எப்படி வலது கை போய்விட்டால் ஆக வாழ்வாதாரமே போய்விடுகிறதோ, அதே போல நீங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம், வியாபாரத்தை இழந்திருக்கலாம், ஆக வாழக்கூடிய சகல தகுதிகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, வலது கை சூம்பி போயிட்டுன்னு சொன்னால் ஆக கைவிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கவில்லை என்று சொல்லுகிறோமோ அதைத்தான் குறிக்கிறது. நீங்க சொல்லுவார்கள், ஐயோ நான் கைவிட்டு செய்கிற ஒன்றும் வாய்க்கிறது அல்ல, போகிற எல்லாம் தோல்வியா இருக்கிறது, நஷ்டமா இருக்கிறது, நான் என்ன செய்வது தவிக்கிறார்களே. அப்படி கைவிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கவில்லை என்று சொல்லி தவிக்கிற மக்களை குறிப்பிருக்கு பாருங்க. ஒருவேளை இது பார்க்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை விட்டு தூரம் போனதுனால, அவர் கீழ்ப்படியாததுனால, செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செய்ததினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், தேவனிடத்துக்கு திரும்புங்கள், அவர் அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவார், தேவனிடத்தில் சேரும் பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார் என்று யாக்கோபுல நம்ம வாசிக்கிறது போல உங்களிடத்துல சேர்ந்தவங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சூழ்நிலை தலைகளாய் மாற்றுவார், எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.